வந்து திருச்சிக்கு வந்து விஜய் நாளைக்கு வராரு. அவருடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் ஆரம்பிச்சாரு. இப்ப வந்து நன்றி உரையை திருச்சியில் ஆரம்பிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இத? நாங்க சந்தோஷமா பாக்குறோம். ஏன்னா சின்ன குழந்தை ஏதோ வந்து இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காருன்னு போது பெருமைப்படுறோம் எல்லாரும். பரவாயில்லப்பா. ஏற்கனவே வந்து பெண்கள் வந்து இந்த மதுவால ரொம்ப சிரமப்படுறாங்க. எவ்வளவோ எல்லா இடத்தையும் இழந்துட்டாங்க. இப்ப வந்து இது எத்தனையோ கடைகளை அடைச்சிருக்காருன்னு அது முதல்ல மெயினான சந்தோஷம். அதுதான் பெண்களுக்கு. நிச்சயமா நடத்துவாரு. கன்ஃபார்மா நடத்துவாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா மக்கள் வந்து நடிகரா பார்க்க கூடாது, அமைச்சரா பார்க்கணும். நமக்கு வந்து நம்ம தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிதான் பார்க்கணும். நடிகரா பார்க்க கூடாது. நடிகரா பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறாம தள்ளு தில்லு முழு தள்ளு இதெல்லாம் நடக்கும். போய் நம்ம 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 பிள்ளை நம்ம பெத்த பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரும் சகோதரர் சகோதரி நம்ம பிள்ளை அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்கலாம். பார்த்து ஏதோ அவர் சொல்றத இது பண்ணலாம். தம்பியும் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நாட்டையும் கொஞ்சம் நல்ல முறையில நடத்தணும். விஜய் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அண்ணா மெயினா வந்தே ஆகணும். வந்துட்டாரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு எதிர்பார்க்கறோம். அது மாதிரி செய்யணும். செய்வாரு. இப்ப திருச்சியில தான் ஆரம்பிக்கிறாரு நன்றி உரை. அது எப்படி பாக்குறீங்க உங்க ஊர்ல? ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா வராரு. பரவாயில்ல, வந்து செய்யணும்னு நினைக்கிறோம். செம்மையா போயிட்டு இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா நடத்துவாரு. எல்லா வருஷமே அவர்தான் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா திருச்சியில தான் முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு முதலமைச்சராகி திருச்சியில தான் முதல் நன்றி உரையை ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க உங்க ஊர்ல ஆரம்பிக்கிறது? திருச்சியில வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவருக்கு வரவேற்பு ரொம்ப ஓவரா இருக்கு. நல்லா இருக்கு. அவரு இருக்கிறதா ரொம்ப 20 நாள்ல வந்து 20 வருஷம் மாதிரி பண்ணியிருக்காரு. அவரு 20 நாள்லயே வந்து 20 வருஷமா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பயங்கரமா இருக்கு. எல்லாமே எல்லாம் வரவேற்பு அவருக்கு அருமையா இருக்கு. அவர் இந்த வயசுக்கு நல்லா பண்றாப்புல. இன்னும் 20 நாள்ல வந்து 20 வருஷமா அவர் தான் இனிமே ஆழ்வார். அவர் தான் என்ன ஆழ்வார். அதே மாதிரி கீழே உள்ள மக்களை கொஞ்சம் கீழே பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுத்தரமா கீழே பஸ் ஸ்டாண்ட்ல அவங்கெல்லாம் இருக்கவங்கெல்லாம் அடிச்சு விரட்ட வேணாம். கொஞ்சம் அவங்களுக்குலாம் ஒரு ஆதரவா கொடுக்கட்டும். அவங்களுக்குலாம் பங்கட்டும். என்ன போலீஸ் அதனால போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அவங்கள சொல்லி இவங்களை சொல்லி விரட்ட வேணாம். அவங்களுக்கு ஒரு நன்மையா கொடுத்து செஞ்சு கொடுத்தா போதும். நன்மை நல்லதான் செய்யறாப்புல. நல்லா இருக்கும். கண்டிப்பா. என்ன சத்திரத்துல எதிர்பார்க்குறீங்களா? சத்திரத்துல கண்டிப்பா நாங்க ஒரு வந்து எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்க இங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் கொடுத்து லட்டு கொடுத்து நாங்கெல்லாம் பண்ணோம். நாங்க நல்லா பண்ணோம். என்ன அதான் அருமையா இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பா அவர் வரணும். வந்துட்டாரு, முடிச்சிட்டாரு. ஆனா 20 நாளே எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இவரை பார்த்தா எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். என்ன அதான் அருமையா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம், இந்த லஞ்ச ஒழிப்புக்கு வந்து பேசினது என்னன்னு கேட்டீங்கன்னா, லஞ்ச ஒழிப்பு வாங்குறவங்களுக்கு நான் 1 லட்ச ரூபா பணம் தரேன். லஞ்சம் யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்க. இனிமே அதிகாரிகளை பயப்படுவாங்க. அது பெரிய விஷயம். அது இந்த புரோக்கர் கிரகக்குரு இவங்களெல்லாம் வந்து எல்லாம் தடை பண்ண சொல்லுங்கலாம். அது ஒரு விஷயம். கீழே ஏழை மக்கள் பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. பெண்கள் எல்லாம் பார்க்குறாங்க. நேற்றுக்கு பெண்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வெளிநாட்டில் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காரு. யாருமே இந்த முயற்சி எடுக்க கிடையாது. இவர் எடுத்திருக்காரு. பெரிய விஷயம். அது உலகத்திலே பெரிய விஷயம். அது நல்ல அருமையான டைப். 20 நாள்ல செஞ்சிருக்காரு. இன்னும் 5 வருஷம் இருக்கு. இன்னும் எவ்வளவோ செய்வாரு. முதலமைச்சர் விஜய் உங்க ஊருக்கு இங்க வராரு, மக்களை சந்திக்காரு. எப்படி பாக்குறீங்க? நல்ல நிறைய நாங்க வரவேற்போம். அதுக்கே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் எப்ப வருவாரு. இந்த 30 நாள் ஆட்சி எப்படி இருக்கு விஜய் ஆட்சி? விஜய் நல்ல சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ஆட்சி. எல்லாம் மாற்றம். நல்ல எல்லாத்துலயும் மாற்றம் தெரியுது. 5 வருஷம் ஆட்சி நடத்துறாரா? 5 வருஷம் கண்டிப்பா நடத்துவாரு. கண்டிப்பா போவோம். கண்டிப்பா. நாளைக்கு விஜய் வராரு. அவர் திருச்சியில முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கு வெற்றி பெற்று முதல் மக்கள் சந்திப்பு இங்க நடத்துறாரு. இது எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். வரட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். நல்லது தானே. புதுசா வந்திருக்காரு. நிறைய நல்லது பண்ணுவார் நம்புறோம். நம்பிக்கையை காப்பாற்ற சொல்லுங்க. ஏன் திருச்சியை தேர்ந்தெடுக்கிறாரு நினைக்கிறீங்க? நம்மளது மத்திய மாவட்டம். எங்க போனாலும் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சென்ட்ரு. நம்மளது இருந்தா எல்லா பக்கமும் போக முடியும், வர முடியும். நம்மளை தாண்டி தான் போகணும், நம்மளை தாண்டி தான் வரணும். அதனால இங்க இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் கூட பண்ணலாம். ஆனா இந்த 25 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 ஆண்டு ஆட்சி அவர் நடத்திட்டு வரணும்னு தோணுதா? நடத்திட்டு வரணும் கண்டிப்பா.
நான் பயங்கர தல ரசிகர். நடத்தி வர நம்பிக்கை இருக்கு, நடத்திட்டோம். நல்லதான் இருக்கு. நிறைய பாலியல் குற்றங்கள் மட்டும் நடக்குது, அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நமக்கு வந்து வேற எந்த குற்றம்னாலும் சமாளிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். பாலியல் குற்றம் மட்டும் ஏத்துக்க முடியாததா இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் தலைவர் விஜய் அவர்களை வந்து நல்லா ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஆனா தேர்தல் பிரச்சாரமா முதல்ல திருச்சியில் ஆரம்பிச்சாரு. இப்ப வெற்றி பெற்று இப்பயும் முதல் கூட்டம் மக்கள் சந்திப்பு திருச்சியில் ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு, உங்க ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது? அவர் நன்றி சொல்ல வர்றது அவருடைய அவருக்கு ஒரு மன திருப்திக்காக வர்றாரு. மக்களும் அதை ஏற்றுக்கணும். அது வந்தால் எந்த இடையூறும் இல்லாமல் இருந்தால் மக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக போகணும். சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ திருச்சியில ஆரம்பிக்கிறாரு, இதை பத்தி ஏதாவது கருத்து? ஏன்னா அவர் போட்டி இருக்காரு, அதனால இது ஒரு திருச்சி மாநிலத்துக்கு ஒரு அட்வான்டேஜ், நல்ல ஒரு சந்தோஷம். நம்ம மாநகரத்துக்கு நல்லது. அது எப்படி இருக்கு இது வரைக்கும் ஆச்சு, இந்த 30 நாள் ஆச்சு? சொல்ல முடியாது, நாட்கள் வேணும், அவங்க வேணும்ல, டைம் வேணும்ல. 30 நாள்ல எப்படி தெரியுது? சொல்ல முடியாது, நாட்கள் வேணும். அது இப்போ எல்லாம் பார்த்த உடனே எதுவுமே டேஸ்ட் பண்ண முடியாது. 5 வருஷம் ஆட்சி நடத்துவாருன்னு தோணுதான்? சொல்ல முடியாது, டைமிங் நாள் ஆகும். ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருடைய இது என்னன்றதை அவர் முடியும்ன்றது தெரியும். இப்போ உடனே சொல்ல முடியாது. யாருமே இப்போ எதுவுமே போகணும்னாலும் ஒரு இது வேணும்னா ஒரு டைமிங் வேணும். ஒரு படிக்கிறதா இருந்தாலும் ஒரு டைம் வேணும், இதுக்கு வந்தால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டைமிங் வேணும், அனுபவம் வேணும், அதுக்கெல்லாம் டைம் வேணும். இதுதான் சொல்ல முடியும். அக்கா, சிஎம் ஆகி முதல் தடவையா உங்க ஊர் திருச்சிக்கு விஜய் வராரு, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க நாளைக்கு அவரை? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அவர் வந்து திருச்சிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதை பண்ணா ஹாப்பியா இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கவர்மெண்ட்ல மக்களுக்கு இந்த நார்மல் டெலிவரி ஆகுறாங்கல்ல, அந்த இடத்த எப்படி நடக்குது, அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இப்ப பிரச்சாரம் இங்க திருச்சியில தான் முதல்ல ஆரம்பிச்சாரு, நன்றி சொல்றது முதல்ல திருச்சியில தான் ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு, எப்படி பாக்குறீங்க இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த இடத்துல வந்து ஜெயிப்பாங்களா, ஆனா அவர் நின்று ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 5 வருஷம் ஆண்டுக்கு வரா? கண்டிப்பா 5 வருஷம் அடுத்த வருஷமா வருதான் கண்டிப்பா. 25 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, தேங்க்யூ. ஆனா எந்த ஊர்னா, என்ன இடம் இது? என்னண்ணே? என்ன இடம்? திருச்சி சத்திரம் பேருந்து நிலையண்ணே. நாளைக்கு இதே இடத்துக்கு விஜய் வராரு, முதலமைச்சராகி முதல் மக்கள் சந்திப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்க ஊருக்கு வராரு முதலமைச்சராகி முதல் தாட்டி. எல்லாருடைய மக்களுடைய ஆசீர்வாதமா அவர் பெற்றிருக்காரு. அதனால இறைவனா அவருக்கு அதிகமா அருள் புரிந்திருக்காரு. அதனால மக்களுக்கு நல்லது செய்வாருண்ணே கண்டிப்பா. இந்த 25 நாள் ஆட்சி எப்படிமா இருக்கு? நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. மேலும் மேலும் நிறைய மாற்றங்கள் வந்து நல்லது செய்வாரு. அப்புறம் மேற்கொண்டு எங்க ஊர் பச்சைமலை, அந்த ஊருக்கு ஒரு நாள் வந்து மக்களுக்கும் பழங்குடியினர் மக்களுக்கும் நல்லது செய்வார் இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்ப 5 வருஷம் தான் அவர் ஆண்டுவாருன்னு நினைக்கிறீங்களா? 5 வருஷம் தாராளமா ஆளுவாரு. மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து வருடமும் அவர் தான் முதலமைச்சராக வருவார். எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க நாளைக்கு அவரை? ஒரு சிறந்த முதல்வரா, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய முதல்வரா மற்றும் நேர்மையான முதல்வரா இருப்பாரு. எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார் கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றி. நாளைக்கு விஜய் உங்க ஊருக்கே வராரு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? அவர் நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டாரு. அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கை தைரியம் இருந்தா அவரை மாதிரி எல்லாரும் இந்த உலகத்துல ஜெயிக்கலாம், சாதிக்கலாம். ரோல் மாடலா நானும் பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல வாழ்க்கையில இந்த திருச்சியில வந்து ஃபீல்டு ஒர்க் தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுல திருச்சியில என்னுடைய தலைமுறையில என் வயசுல முதல்ல ஹீரோவை பார்த்தது ஃபர்ஸ்ட் விஜய் தான். ஆனா வந்து நீங்க விஜய் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி விஜய் மாதிரி கண்டிப்பா நானும் சாதிக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த கடவுள் பிரபஞ்சம் இயற்கை எனக்கு வழி நடத்து சப்போர்ட் பண்ணுன்றத நான் என் வாய்ப்பை முடிச்சுக்கிறேன். இது கடவுள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு உங்க ஊருக்கு வராரு, முதலமைச்சராகி வராரு? ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா எஃபெக்டா இருக்கு சார். எந்த அளவுக்கு அது இருக்குன்னா மக்களுக்கு அவர் உண்மையா நேரடியா இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். 5 வருஷம் ஆட்சி ஆண்டுவாரா? முடிச்சிட்டு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துருவார் சார். சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். அவர் பார்க்கணும்னு எனக்கு ஆசை தான், வந்தானா ரொம்ப சந்தோஷம் தான். முதல் தடவையா இப்ப முதல் கூட்டம் முதலமைச்சராகி முதல் கூட்டம் உங்க ஊர்ல வச்சிருக்காரு இங்க திருச்சியில, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். இங்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவர் இங்க வரணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா தெளிவா இருக்கணும், அது போதும் எனக்கு, வேற எதுவுமே இல்லை. சந்தோஷம் தான். இந்த 30 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? 30 நாள் ஆச்சு, நல்லா இருக்கு, பிரமாதம் தான், நல்லா இருக்கு. 5 வருஷம் ஆளுவாரா? 5 எப்பவுமே அவர் தான் ஆளுங்க எங்களுக்கு, வேற யாரும் இல்லை. அவர் மட்டும் எங்களுக்கு இருந்தாலே போதும். இந்த கொலை கற்பழிப்பு இதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கணும், அது போதும் எங்களுக்கு. ஆளுவார், அவர் தான் ஆளுவார், அவர் தான் ஆளணும், வேற யாரும் ஆளக்கூடாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க ஊருக்கும் வந்தா நல்லா இருக்கும். இனிமேலும் நல்லா இது பண்ணாலும் எங்களுக்கு நல்லா செய்யணும்.
வரதுல ரொம்ப ஹாப்பி. ரொம்ப happy. விஜய் 5 வருஷம் ஆச்சு ஆண்டு வரா. ஆடுவாங்க. நம்பிக்கை இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா நாளைக்கு விஜய் இங்க வராரு, எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அவர் வருகையா? முதலமைச்சராகி முதல் தடவை மக்களை சந்திக்க வராரு, இது எப்படி பாக்குறீங்க? அவர் ஆட்சியில் இல்லாத மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்போ முதல்வராக ஆகிட்டாரு, இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்ததுனால எங்களோட மாற்றங்கள் தெரியுது. இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் இல்லை, 50 ஆண்டு காலமும் அவர் தான் வாய்ப்பு இருக்கு. சிஎம் தான். ஆனா இப்போ தேர்தல் பிரச்சாரமும் திருச்சியில தொடங்கினாரு. முதல்ல மக்கள் சந்திப்பு நன்றியும் திருச்சியில தொடங்க, இது எப்படி பாக்குறீங்க? திருச்சி வந்து சாதாரண கோட்டையா இல்லைண்ணே, வந்தவங்களை வாழ வைக்கிறது திருச்சியோட கோட்டை. அது மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் திருச்சிக்கு வந்தால் எப்போதுமே வென்றுவாங்க. அதே மாதிரி அவரோட போராட்டத்தையும் அவரோட வெற்றி வாங்க சொல்லும் திருச்சியில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாப்புல. அதனால சிஎம் ஆகி இன்னைக்கு மக்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிருக்காப்புல. ஆனா இந்த 25 நாள் ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? 25 நாள் மட்டும்தான் ஆச்சு. ஆனா 2.5 வருஷம் ஆட்சின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு திசையில் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. 5 வருஷம் ஆட்சி நிலைநிறுத்திடுவாரா? 5 வருஷம் இனிமே 50 வருஷமா அவர் தான். விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை திருச்சியில தான் ஆரம்பிச்சாரு. இப்ப நன்றி உரை முதலமைச்சர் ஆயிட்டு நன்றி உரையை இங்க ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா 100% வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். வரணும். ஆமா, இது மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் போகணும், எல்லாமே செய்யணும். ஆமா, அதுக்காக தான் ஓட்டு போட்டுருக்குறோம். ஆமா, எல்லாமே நல்லா செய்யணும். இந்த இலவசங்கிறது வேணாம். இலவசங்கிறது 200 யூனிட் கரண்ட் வேணாம், 6 சிலிண்டரு 2500 இதெல்லாம் வேணாம். இந்த ஏழைங்களுக்கு ஒரு பட்டு சேலை, ஒரு பவுன் நகை கொடுக்காரு சொல்றேன் பத்தியா? அது நகை எடுக்க முடியாத ஏழை பெண்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, புரியுதா? அவங்களுக்கு மட்டும் பண்ண சொல்லுங்க. இந்த ஒயின் ஷாப்பை 3 நாள் ரொம்ப சந்தோஷம், புரியுதா? அதே மாதிரி இந்த இலவசமே வேணாம். இலவசங்கிறது வேணாம், மக்களுக்கு நல்லா செய்யணும். முடிஞ்ச அளவு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு ஆளு கவர்மெண்ட் வேலை தர முடியுமான்னு அதை ரெடி பண்ண சொல்லுங்க. ஆமா, அது கொடுத்தாவே எல்லாருமே நல்லா இருப்பாங்க, எல்லா ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்க. அங்கங்க சும்மா இருக்க இடத்துலலாம் வந்துட்டு ஃபேக்டரியை கட்டி, புரியுதுங்களா? ஃபேக்டரியை கட்டி ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. இந்த ஆத்து தண்ணி நம்ம முதுகெலும்பே விவசாயம் தான். நம்ம தமிழோட முதுகெலும்பு விவசாயம் தான். தண்ணி எவ்வளவோ போகுது, எல்லாம் போய் கடல்ல கலக்குது. அதுக்கு ஏதாவது காவல்ல அணை போட சொல்லுங்க, அணையை கட்ட சொல்லுங்க. இவரு ஸ்டாலின் மாதிரி செலவைக்க வேணாம், அதை செத்தவனுக்குலாம் செலவைக்க கூடாது, புரியுதுங்களா? இது மாதிரி செய்ய சொல்லுங்க. இலவசங்கிறது வேணாம், பஸ் எல்லாம் இலவசமா வேணாம். பஸ் யாருக்குமே இலவசம் கூட வேணாம், ஆம்பளை பொங்கலை யாரும் கூட வேணாம். அவங்க காசை கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. இந்த பெண்களுக்கு ஒரு பட்டு சேலை, ஒரு பவுன் நகை, இதை மட்டும் செய்ய சொல்லுங்க. வேற எதுவுமே இலவசம் வேணாம். 2 வீட்டு கரண்ட் கூட தேவையில்லை. ஏன்னா ஐ வில் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? ஆமா ஆமா. ஒரு வரவேற்பு தான். தமிழக வெற்றி கழகம், நம்ம இளைய தளபதி விஜய் வர்றது நம்ம ஒரு வாய்ப்பு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இவர் நம்ம தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு, கிழக்கு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு, எதிர்பார்க்குறோம். வர்றதுனால சந்தோஷம்தான். எல்லாம் எப்போ எதிர்பார்க்குறோம், இவர் எப்போ வருவார்னு. பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு, வரும்போது எல்லாம் நல்லா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப திருச்சியிலே ஆரம்பிக்கிறாரு, 2 வாட்டி அதை எப்படி பாக்குறீங்க? திருச்சியில ஆரம்பிக்கிறது பாக்குறீங்க? 2 தடவை ஆரம்பிக்கிறாருன்னா அவர் வர்றது திருச்சியில இருந்து தான் ஆரம்பிச்சாரு, ஜெயிச்சாரு. கிழக்கு தொகுதியில் அவர் தான் ஜெயிச்சாரு. இத்தனை ஓட்டு வித்தியாசத்துல இளைய தளபதி விஜய் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. நல்லா மேலும் வரணும், செய்யணும். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னும் எதிர்பார்க்குறோம், அவர் செய்வாரு. இப்பதான் வந்திருக்காரு, எல்லாரும் எடுத்தோட செய்ய முடியாது. நல்லா வரட்டும், நல்லா செய்யணும். இதே நிரந்தரமா செஞ்சா நிரந்தர முதலமைச்சர் தான், வேற யாரும் முதலமைச்சர் கிடையாது. இவரு நல்லா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 5 வருஷம் முடியும். 5 வருஷம் முடியும். 5 வருஷம் முடியும். ஆனா இதுல வந்து நார்மலா இருந்து சாதிப்பாரு, வெற்றிகரம்னா இவர் 5 வருஷம் செஞ்சாருன்னா நிரந்தர முதலமைச்சர் தான். வேற யாரும் போட்டி போட முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கே யாரும் கிடையாது. நிரந்தர முதலமைச்சர் டிவிகே விஜய் தான், அவர்கள் மட்டும்தான். அண்ணன் வர பத்தி எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னும் மக்களுக்கு நிறைய செய்வார்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் நல்ல ஆட்சி இன்னும் நல்லா நடக்கும்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு அண்ணன் வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். உங்க ஊருக்கே வராரு, எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே. நாங்க சினிமாவில் பார்த்ததோட இப்ப நேர்ல பார்க்கறது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே. முதலமைச்சராகி முதல் கூட்டம், முதல் நன்றி கூட்டம் இங்கதான் போட்டிருக்காரு. மக்களை முதல் தடவை இங்கதான் சந்திக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? நாங்க இதோட இன்னும் ரொம்ப எதிர்பார்க்கலாண்ணே. மக்களுக்கு இன்னும் செய்வார்னு நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு உங்க சத்திர பஸ் ஸ்டாண்ட் இங்க விஜய் வராரு, முதலமைச்சராகி நன்றி தெரிவிக்க முதல் கூட்டம் போட்டுக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? நாங்க ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம். ஏன்னா நாங்க கடலா பாக்குறோம். இப்ப நாங்க எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு வராங்க. எந்த அரசியல்வாதியாவது கண்டு ஒரே மாசத்துக்குள்ள இவ்வளவு இது செஞ்சிருக்காங்களா? இப்ப தளபதி செய்யறாப்புல நாங்க ரொம்ப வந்து வரவேற்கிறோம். நாங்க
தேர்தல் பிரச்சாரத்தையும் திருச்சியில தான் முதல்ல தொடங்கினாரு. இன்னைக்கு முதலமைச்சராக நன்றி உரையை இங்கே தான் தொடங்குறாரு. இது எப்படி உங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க திருச்சி கிழக்கு தொகுதியில் இருந்ததே சந்தோஷம் தான். திருச்சியில் இருந்ததே எனக்கு சந்தோஷம் தான். 25 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு வரா? கண்டிப்பா நடத்துவார். 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் நான் நடத்துவாப்புல.